ஊழியம் செய்யணும். ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவதற்கான எத்தனை காரியங்கள் கற்றுக்கொண்டோம்? ஒன்று, உயிரோடு இருக்கும் அளவும் பயமில்லாமல் இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் பரிசுத்தமா இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் நீதியா இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் ஊழியம் செய்யணும். உங்களை விடுதலை ஆக்குவதற்கான ஏக நோக்கமே தான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் என்னை விடுதலை ஆக்கினார்? இன்றைக்கு ஆண்டவர் ஏன் மனிதனை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார்? இந்த 5 காரியம்தான் அம்மா. இந்த 5 காரியம்தான். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காய் வந்தார்னு சொல்லி நம்ம வேதத்துல பல கோணத்துல படிச்சாலும் அடிப்படை இந்த 5 காரியம். இந்த அடிப்படை 5 காரியம் நீங்க மறக்காம இருந்தீங்கன்னா கர்த்தர் அதனால் உண்டாகிற நன்மை உங்களுக்கு தருவார். ஒரு வாட்டி கூட படிக்கலாமா? உயிரோடு இருக்கும் அளவும் எப்படி இருக்கணும்? பயமில்லாமல் இருக்கணும். உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். உயிரோடு இருக்கும் அளவும் பரிசுத்தமா இருக்கணும். உயிரோடு இருக்கும் அளவும் நீதியா இருக்கணும். உயிரோடு இருக்கும் அளவும் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவதான நோக்கமே இந்த 5 காரியங்கள். உங்க பேருக்கு முன்னாடி அல்லது பேரை தொடர்ந்து நீங்க எழுதிக்கிடுங்க. ஆண்டவருக்கு என்னை குறித்த விருப்பம், நான் எதை கண்டும் பயப்படாமல் இருக்கணும். அதனால தானே பைபிள் சொல்லுது, அவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் பயப்படுகிறவங்களா இருக்கப்படாது. ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினதே, விடுதலை ஆக்குவதனுடைய ஏக லட்சியமே அதுதான். பயமில்லாமல் இருக்க வேணும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். அப்போ நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த 5 காரியங்களும் நமது வாழ்வில் இருக்கிறதா என்பதை ஒன்று கவனிக்கவே. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஏற்கனவே மனம் திரும்பி இருக்கிறேன், ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், ஏற்கனவே நான் ஆலயத்திற்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த 5 காரியங்களும் நமது வாழ்வில் நடைபெறுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். கீழிருந்து மேலாக சொல்லுகிறேன், ஆமென் தோத்திர. உயிரோடு இருக்கும் அளவும் ஊழியம் செய்வதற்காக ஆண்டவரனை விடுதலையாக்கினார். இந்த இடத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஏதேனும் ஊழியங்கள் செய்யவில்லை என்றால், ஊழியங்களுக்கு நீங்கள் தோள் கொடுக்கவில்லை என்று சொன்னால், உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கின நோக்கம் உங்களில் நிறைவேறவில்லை என்று நான் சொல்லுவேன். நான் சொல்லுகிறது புரிகிறதா இல்லையா? அல்லேலூயா.